வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எடப்பாடி பரபரப்பு பேட்டி. முதல்வர் வேட்பாளர் யார் என்பதனை டெல்லி தான் முடிவு செய்யும். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதனை டெல்லி முடிவு செய்யும் என்று எடப்பாடி பழனிசாமி நேற்று திடீரென அறிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி யாரும் பேசக்கூடாது என்றும் அமித்ஷாவே உத்தரவிட்டுள்ளது. இதுவே கூட்டணியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளார். இதற்கான பிரச்சார சின்னம் மற்றும் பாடலை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி நேற்று வெளியிட்டார். அப்பொழுது அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அமித்ஷா சென்னை வந்தபோது ஐடிசி ஹோட்டலில் தெளிவாக பேசினார். அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்படும் என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும். அதிமுக ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருப்பார் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் அதிமுக தலைமையில் கூட்டணி அமைக்கப்படும். நான் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர். கூட்டணி குறித்து அமித்ஷா தெளிவாக கூறியுள்ளார். இது குறித்த செய்தி அனைத்தும் செய்தித்தாள்களிலும் வெளியாகியுள்ளது என்று அவர் கூறினார். மேலும் நிபுணர்கள் கேட்டபொழுது அதிமுகவில் இருந்து முதல்வர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அமித்ஷா கூறியுள்ளார். முதல்வர் வேட்பாளர் யார் என்பது தெளிவுபடுத்தப்படாத சூழ்நிலை இது என்று எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். இது டெல்லி எடுத்த முடிவு. மத்திய உள்துறை அமைச்சர் கூறிய பிறகு அதற்கு பிறகு யார் பேசினாலும் சரியில்லை என்பது எனது கருத்து. இப்பொழுது அது குறித்து கேள்விகள் கேட்டு அதற்கு ஒரு வடிவம் கொடுப்பது சரியா என்றார். எப்படி? எடப்பாடி பழனிசாமியின் நேர்காணலை பார்த்த பிறகு அதற்கு அதிமுக தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் அதிர்ச்சி மற்றும் சென்னையில் எடப்பாடியுடன் பேசிய அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்படும் என்றும் கூறினார். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக முன்மொழியப்படுவார். அதன் பிறகு செயலகத்தில் பேட்டி அளித்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைச்சரவை பற்றி அமித்ஷா எதுவும் கூறவில்லை என்றும் பதிலளித்தார். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் மட்டுமே அவர் கூறினார். அதற்கு பிறகு 2 தொலைக்காட்சி நேர்காணலில் தமிழகத்தில் கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்படும் என்றும் அமித்ஷா வலியுறுத்தினார். மேலும் சென்னையில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அறிவித்த அவர் டெல்லி நேர்காணலில் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதல்வராக முன்மொழிக்கப்படுவார் என்றும் கூறினார். எடப்பாடி பழனிசாமியின் பெயரை அறிவிக்காமல் அதிமுகவை சார்ந்த ஒருவர் அறிவிக்கப்படுவார் என்று அவர் கூறியது ஏன் என்பது அதிமுக மற்றும் பாஜக இடையே சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இதனால்தான் கூட்டணி அமைச்சரவை குறித்து அமித்ஷா முடிவு செய்வார் என்றும் தமிழக பாஜக கூறி வருகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி பற்றி பேசுவதற்கு முன்பு முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் வேலுமணியை அழைத்தார். பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் நிர்மலா சீதாராமனுக்கு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி பணிந்து அமித்ஷாவை சந்தித்தார். பாஜகவின் மனதில் ஏதோ ரகசிய திட்டம் இருக்கலாம் என்பதனை இது காட்டுகிறது என்றும் அதிமுக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் முதல்வர் வேட்பாளரை அமித்ஷா முடிவு செய்ததாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கலாம் என்றும் அதிமுக உறுப்பினர்கள் கூறுகின்றனர். அதிமுக முதல்வர் வேட்பாளரை அமித்ஷா முடிவு செய்வார் என்று அதிமுக பொதுச் செயலாளரே கூறியது தொழிலாளர்களை அதிர்ச்சியிலும் கோபத்திலும் ஆழ்த்தியுள்ளது. மேலும் பாஜகவின் அடிமை கட்சியாக அதிமுக எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே விமர்சித்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் நேர்காணல் அதை நிரூபிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் அதிமுக தொண்டர்களும் அதிர்ச்சியுடன் பேசி வருகின்றனர். மேலும் எடப்பாடி பழனிசாமியின் நேர்காணல் அதிமுக மற்றும் பாஜக இடையே பரபரப்பான விவாத பொருளாக மாறியுள்ளது. மேலும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறியிருப்பது,
எதிர்க்கட்சி தலைவர் இப்பொழுதுதான் மக்களை சந்திப்பதாக முதல்வர் கூறியுள்ளார். நான் எப்பொழுதும் மக்களுடன் இருக்கிறேன். இந்த எழுச்சி பயணம் ஒரு தேர்தல் பிரச்சாரம் என்றும் நீங்கள் நினைக்கலாம். இந்த பயணத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி அதிமுக. 30 வருடங்களாக நாடு மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை வழங்கியுள்ளோம். எனது தேர்தல் பிரச்சாரத்தை 7ஆம் தேதி நாளை, அதாவது கோவை தொகுதியில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து தொடங்குகிறேன். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் உள்ளன. ஒவ்வொரு தொகுதிக்கும் நாங்கள் செல்லும் பொழுது அங்குள்ள பிரச்சனைகளை எழுப்பி அதிமுக பிரச்சாரம் செய்யும். எங்களுடன் கூட்டணி அமைத்துள்ள அனைத்து கட்சியையும் இந்த சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க அழைத்துள்ளோம். ஜனவரி மாதம் மட்டுமே இதை அறிவிப்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. எனவே தேமுதிக பங்கேற்க வாய்ப்பில்லை. அதேபோல் கூட்டணி குறித்து பாமக இன்னும் உறுதியான முடிவை அறிவிக்கவில்லை. எனவே பாமக பிரச்சாரத்தில் பங்கேற்காது. மேலும் ஒத்த கருத்துக்களை கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைப்போம். அவர்களுடன் கூட்டணி அமைப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். பாஜக மற்றும் திமுகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்றும் தவேக தலைவர் விஜய் கூறியது அவரது கருத்து. ஒவ்வொரு கட்சியும் தங்கள் கட்சிகளை வளர்த்து மற்ற கட்சிகளை விமர்சிப்பது இயல்பு. எங்கள் கூட்டணி ஒரு மெகா கூட்டணியாக இருக்கும். எனக்கு Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டது உண்மைதான். அவர் இவ்வாறு கூறினார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் எடப்பாடி பழனிசாமியுடனான நேர்காணலின் போது முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நந்தம் விஸ்வநாதன் மற்றும் மேலும் பலர் அதிமுகவுடன் எடப்பாடி பழனிசாமியுடன் இருந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.